அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம், அதுவும் தேவர் ஜெயந்தி அன்று அக்டோபர் 30 அன்று வெளிவந்த தேசிய தலைவர் படத்தோட விமர்சனம். தேசிய தலைவர் நம்ம தேவர் ஐயா தான், தேவர் பெருமகனார் தான். தேசிய தலைவர் தெய்வீக தலைவராகவும் தெய்வீக செம்மலாகவும் இறுதி நாட்களில் வாழ்ந்து அவர் மடிந்தாலும் அவர் புகழ் இன்றளவும் மடியாமல் ஓங்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த தேவர் ஜெயந்தி. ஏதோ கடவுளுக்கு இணையாக தேவரை பேசுகிறோம்னா ஏன் பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த தேசிய தலைவர் படத்தில் சொல்லியிருக்காங்க. இவர் சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு போனது, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தமிழகத்தில் வளர்த்தது. அதையெல்லாம் தாண்டி சுபாஷ் சந்திர போஸை அவர் மறைந்துட்டார் அப்படின்னு சொன்ன பிறகு, அவர் மறைந்துட்டார் மீன்ஸ் இறந்துட்டாருன்னு நேருவே அறிவித்த பிறகு, பிரதம மினிஸ்டர் நேருவே, இந்திய பிரதமர் நேருவே அறிவித்த பிறகு அவரை போய் சந்தித்து, ஜப்பான்லேயும் எங்கேயோ சந்தித்து திரும்பி இந்தியாவில் தன் எதிரிகள்லாம் சூழ்ச்சியெல்லாம் தவிடுபொடியாக்கி வாழ்ந்த பெருமகனார். அதேமாதிரி காமராஜரோட, அதாவது முன்னாள் முதல்வர் காமராஜரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தது, ராஜாஜியோட இணக்கமாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே காமராஜால் காங்கிரஸோட பிணக்குக்கு உள்ளானது. இதையெல்லாம் அழகாக நாகரிகமாக பிற சமூகம் வருத்தப்படாத வகையில் படமாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் தேசிய தலைவர். அதில் அரவிந்தராஜ், டிஎஃப்டி அரவிந்தராஜ், விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் தொடங்கி எண்ணற்ற படங்களை அந்த அந்த தான் எடுத்துக்கிட்ட கதைக்கு வலு சேர்க்குற மாதிரி ரொம்ப அழகாக படம் பண்ணவர். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய தலைவரை கொண்டாடுற விதமாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது அரவிந்தராஜ் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர். அதுமாதிரி இந்த படத்தை எஸ்எஸ்ஆர் சத்யா, ஜெனிஃபர் மார்கரெட் இவங்க தான் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக். தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் இளையராஜா இன்னைக்கு தேசமே போட்டுற ஒரு எம்பி. என்ன, அவர் தான் சார்ந்திருக்கிற அந்த கட்சி ஆனாலும் சரி, தான் முன்பு கொள்கை பிடிப்போடு இருந்த கட்சி ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரோட இன்றைக்கு வரைக்கும் இணக்கமாக இருக்கிறவர். அப்படி தான் தேவர் பெருமகனார் படத்திற்கும் இசையமைச்சிருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. இளையராஜாவால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிற அளவில் இசை பாடல்கள் எல்லாமே இருக்குது. ஜேஎம் பஷீர் அவர் தான் இந்த படத்தில் கதாநாயகர். தேசிய தலைவராக தேவர் பெருமகனாராக என்ன வேறு லெவலில் முத்துராமலிங்க தேவரை அப்படியே நம் முன் நிறுத்துகிற ஒரு உருவமைப்போட அந்த பட்டையும் குங்கும பொட்டுமா மிரட்டி இருக்கிறாப்புல. ஒரு சீனில் விரோதிகளுக்கு எதிராக கழியை அவ்வளோ பிரமாதமாக கம்பு சுற்றுதல், கழி சுற்றுதல் அப்படிம்பாங்க, பிரமாதமாக சுற்றுற சீன். காரில் போயிட்டுருக்கப்போ ரோட்டில் பள்ளம் தோண்டி வச்சு இவர் அடிக்கிறதுக்கு வர்றவங்கள்ட்டேருந்து. அதுமாதிரி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நீதிபதியாக இந்த கோர்ட்டுக்கு வர்றது. அதுமாதிரி தேவரையா அனுபவித்த சிறை தண்டனை, ஆளும் வர்க்கத்தால் இவர் அவங்க கட்சிக்கு சப்போர்ட்டாக இல்லை, வெளியில் வந்துட்டாருங்கிறதுக்காக பண்ணப்பட்ட கொடுமைகள், அங்கே சிறை கொட்டடையில் இவருக்கு உணவோடு ஏதோ விஷமும் சிறிதாக கலந்து கொடுக்கப்பட்ட மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அப்படி மேலோட்டமாக, அதாவது புரிஞ்சவன் புரிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போன விதத்துலேயும் நம்மளை அரவிந்தராஜ் அரவிந்தராஜ் அதாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள்ங்கிறது கொண்டாட வச்சுட்டாரு. அதுமாதிரி வாகை சந்திரசேகர், எம்எஸ் பாஸ்கர், டத்தோ ராதாரவி தேவருக்காக வாதாடுற வழக்கறிஞரா, அதுமாதிரி எம்எஸ் பாஸ்கர் தேவரை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஊர்க்காரரா, அதுமாதிரி வாகை சந்திரசேகர், இப்படி எல்லோருமே, அதுமாதிரி சுபாஷ் சந்திர போஸாக நடித்த அந்த பெரியவர், நேருவாக நடித்தவர், அதுமாதிரி காமராஜா நடித்தவர், எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு இயக்குனர் அகிலன், பிஎஸ்சி டிஎஃப்டெக், அவரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர். உண்மையாக அருமையாக பண்ணியிருக்காங்க. கேஜே வெங்கட்ரமணனோட எடிட்டிங், படத்தொகுப்பு மிரட்டி இருக்காப்புல. எந்த இடமே இந்த மாதிரி பயோபிக் படங்கள் கொஞ்சம் போர் அடிக்கும். இந்த படம்லாம் அப்படி போர் அடிக்கவே இல்லை. டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்லையும் இல்லை, வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்தை பி சண்முகம் பிஎஃப்ஏ அவர் தான் கலை இயக்குனர். ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது நம்மளை அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போகணும். ஆனால் அது
பளிச்சுன்னு தெரியக்கூடாது. அதை ரொம்ப அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு பி சண்முகம் பிஎஃப்ஏ. அதுமாதிரி சண்டை பயிற்சி மிராக்கிள் மைக்கேல், மிரட்டிட்டீங்க மிராக்கிள் சார். அந்த ஒரு கழி சண்டை கம்பு சுற்றுற சண்டை போதும் மிரட்டிட்டீங்க. அதுமாதிரி நடனம் தீனா, அவங்களோட நடனமும் சரி. இப்படி இந்த தேவர் பெருமானாரோட தேசிய தலைவர் படத்தை வந்து அரவிந்தராஜ் இயக்கத்தில் வந்து பாராட்டலாம். ஜேஎம் பஷீர் நடிப்பில் பாராட்டலாம். உண்மையாக ஜேஎம் பஷீர் வந்து தேசிய தலைவராக, ஆன்மீக தலைவராக, அப்படியே அவருடைய இறுதி நாட்கள்லாம் நான் இப்போ என்னுடைய ஆன்மா பிரிஞ்சிடும், என்னை இப்படி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்படி குண்டலினி யோகாவில் தியானத்தில் உட்காந்து அப்படியே இங்கேருந்து நெத்திக்கு கொண்டு போய் அந்த மண்டையில் தாமரை மலர்ற மாதிரி அந்த சீன்ஸ்லாம், அது கிராஃபிக்ஸ் இல்லை, உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குண்டலினி யோகம்லாம் கரணம் தப்புனா மரணம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து யோகாலாம் கற்றுக்கிறது. ஏன்னா அது வந்து சரியான மூச்சு பயிற்சி, சரியான இந்த நாடி சுத்தி இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் அதுக்குள்ளாரே போக முடியும். முதல்ல நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துறதுங்கிறதே முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தேவர் அதிலெல்லாம் கைதேர்ந்தவராக இருந்து தன்னுடைய குண்டலினி யோகத்தின் மூலயமா கடைசியாக தன்னை வந்து முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்த நிலையிலேயே சமாதி ஆகிறது. அங்கேயே அவருக்கு கோயில் கட்டி இன்றளவும் அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தின்னா கூட்டம் கூட்டமாக கொண்டாட்டமாக போய் தேவர் ஜெயந்தியை கொண்டாடிட்டு வர்ற மக்களை பார்க்குறப்போ தேவர் பெருமகனார் தேவர் சமூகத்தினரால் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் இல்லை. அதே மாதிரி இமானுவேல் சேகரோட அவருக்கு இணக்கம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டின விதத்தில் எனக்கு உண்மையாகவே இந்த தேசிய தலைவர் படம் ஒரு சில குறைகள், அது பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. தேசிய தலைவர் நம்ம தேவர் ஐயாவுக்கு அதாவது பெண்கள் பணிவிடை செய்தால் பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி போகிற போக்கில் சொன்ன விதத்தில் இந்த படம் ரொம்பவே கவர்ந்துருச்சு. ஆனால் இது எல்லாமே நிறைவாக செய்த விதத்தில் அரவிந்தராஜ் சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அந்த இயக்குனர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அருமையான படத்தை பயோபிக்காக கொடுத்தாலும் ஆனால் உண்மையாக பிற சமூகத்தினர் பயப்படும்படி கொடுக்காதது உண்மையாகவே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். அதுமாதிரி படத்தில் வந்து பெரியாரோட தேவருக்கு அந்த சம்பவமும் காட்டாதது ஏன்ங்கிறது புரியல. அது மட்டும்தான் கொஞ்சம் குறையாக இருந்தது. மற்றபடி வேறு லெவல் ஒரு படத்தை தேவர் பெருமானாரை தேசிய தலைவராக கொண்டாட வச்சதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இத்தனைக்கும் நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை, ஆனாலும் இந்த படத்தை அனைத்து சமூகத்தினரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.